உறுப்பினர் பதவிக்கு அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை, பாமகவின் அன்புமணி ஆகியோர் சற்று நேரத்தில் மனு தாக்கல் செய்கிறார்கள். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியோடு காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்றே இறுதி நாள் ஆகும். இதில் காலை 11:20 மணி அளவில் அதிமுக வேட்பாளர் எம்பி மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ஆகியோர் சுமார் 11:30 மணி அளவில் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றனர். குறிப்பாக மீண்டும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு பாமக தலைவர் அன்புமணி மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார். குறிப்பாக 6 பதவிகளில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அதிமுக கூட்டணிக்கு செல்ல இருக்கிறது. அதில் அதிமுக நேரடியாக மு தம்பிதுரை எம்பியை வேட்பாளராக நேற்று அறிவித்தது. அதே போல ஒரு இடம் கூட்டணி கட்சியான பாமகவிற்கு ஒதுக்குவதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த ஒரு இடத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்காக அன்புமணி தற்போது தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறார். அன்புமணியோடு அவரது மனைவி சௌமியா அன்புமணி, அதே போல அன்புமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர், அதே போல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறாங்க. காலை 11 மணி முதல் மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேர அவகாசம் தொடங்கும். இந்த நிலையில 11:20 மணி அளவில் அதிமுக மற்றும் அவரது கூட்டணி கட்சி வேட்பாளரான பாமக தலைவர் அன்புமணி ஆகிய இருவரும் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு கையொப்பமிட்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக, பாஜக, பாமக ஆகிய சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு இந்த 2 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 11:30 மணி அளவில் இருவரும் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததற்கு பிறகு 12:30 மணி அளவில் திமுக வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அவர்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. முன்னதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் மு தம்பிதுரை, அதே போல பாமக வேட்பாளராக இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ஆகிய இருவரும் தங்களது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை செயலகத்துடைய கூடுதல் செயலாளர் சாந்தி அவர்களிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே 3 சுயேட்சைகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய காலை 11 மணி அளவில் மேலும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் தாக்கல் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு மு தம்பிதுரை, அதற்கு பிறகு அன்புமணி ஆகிய இருவரும் அடுத்தடுத்து தொடர்ந்து தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இன்றோடு இந்த வேட்புமனுக்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெற இருக்கிறது. எனவே வேட்புமனுக்கள் தாக்கல் என்பது இன்று மாலையோடு முடிவதற்கு பிறகு நாளை வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு பிறகு எந்த மனுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர்களெல்லாம் போட்டியின்றி தேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 6 இடங்கள்ல 4 இடங்கள் திமுகவிற்கும் 2 இடங்கள் அதிமுகவிற்கும் செல்ல இருக்கிறது. எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 6 இடங்கள்ல போட்டியின்றி தேர்வாவிற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தேமுதிக சார்பாக ஒரு இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது, காங்கிரசுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 வேட்பாளர்கள் திமுக நேரடியாக நியமித்திருக்கிறார். 2 வேட்பாளர்கள் திமுக அறிவித்திருக்கிறது. அதே போல அதிமுக ஒரு வேட்பாளரும் பாமக ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வுக்கான வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.